டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 3 நாள் பயணமாக இன்று சென்னை வருகை. தமிழகம் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை. கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து சோசியல் மீடியாக்களில் பரவிய தகவல் உண்மையில்லை, பொய்யான செய்தியை பரப்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேதனை. தேர்தல் வாக்குறுதியாக 10,000 ரூபாயை கருணை தொகை என அறிவித்த இபிஎஸ்க்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். கருணை தொகையை உதவித்தொகை என மாற்றியது அதிமுக. இனி சங்கர மடத்துக்குத்தான் போக வேண்டும். கூட்டணி குறித்த கேள்விக்கு ஓபிஎஸ் காட்டமான பதில். விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமண ஏற்பாடுகள் தீவிரம். ஆந்திரா மற்றும் கர்நாடக பாரம்பரிய முறைப்படி சடங்குகளுக்கு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 3 நாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார். அவருடன் துணை ஆணையர்கள் உள்ளிட்ட 15 பேர் அடங்கிய குழுவும் சென்னை வருகிறது. தமிழகம் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்த உள்ளார். மாவட்ட ஆட்சியர், தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். தேர்தலை சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று சென்னை வருவது முக்கியத்துவம் பெறுகிறது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து நேற்று சமூக வலைத்தளங்களில் வெளியான தகவலில் உண்மையில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணுவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அவரது உடல்நிலை குறித்து பொய்யான தகவல்களும் பரப்பப்பட்டன. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் பெரியசாமி, சில சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவது வேதனை அளிப்பதாக உள்ளது. நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்ட போதிலும் தற்போது சீராகவே உள்ளது என குறிப்பிட்டார். கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு இனி சங்கர மடத்திற்கு தான் செல்ல வேண்டும் என ஓபிஎஸ் தெரிவித்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் சேர்க்க முடியாது என இபிஎஸ் திட்டவட்டமாக மறுத்த நிலையில் எந்த கூட்டணிக்கும் செல்ல இயலாத நிலையில் தனி கட்சி தொடங்க மாட்டேன் என ஓபிஎஸ் அறிவித்துவிட்டார். எனவே அரசியலில் தனித்து நிற்கும் ஓபிஎஸ்ஸிடம் கூட்டணி குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அரசியலில் தனித்து விடப்படும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்தேன் என ஓபிஎஸ் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தான் தவறு செய்ததாக நிரூபணம் செய்தால் அரசியலை விட்டே விலகுகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கூட்டணி விவகாரத்தில் திமுகவை மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து சீண்டி வந்தார். எனவே அவரை காங்கிரஸ் தலைமை ஆஃப் செய்துள்ள நிலையில் சற்று அமைதியாக இருந்த மாணிக்கம் தாகூர் தற்போது தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து நிர்வாகிகளுடன் ரகசிய மீட்டிங் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு செல்லும் என்றும் விஜய் 2வது இடத்திற்கு வருவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது மறைமுகமாக விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக மக்களுக்கு 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என இபிஎஸ் அறிவித்திருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் திமுக உள்ளிட்ட கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாஜக கருணையில் வாழும் இபிஎஸ் கருணை தொகை என பெயரில்தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் என திமுக விமர்சித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கருணை தொகை என்பதை உதவித்தொகை என அதிமுக மாற்றியுள்ளது. விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகாவிற்கு ஆந்திரா, கர்நாடக பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற உள்ளது. இருவரது திருமணமும் நாளை ஜெய்ப்பூரில் குடும்பத்தார் முன்னிலையில் நடைபெறுகிறது. காலையில் ஆந்திர சடங்குகளின் படியும் மாலையில் கொடுவா அதாவது கர்நாடக சடங்குகளின் படியும் 2 முறை திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன. மார்ச் 3ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் திரைப்பட மற்றும் அரசியல் பிரபலங்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. ஆபரண தங்கம் இன்று 1 சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 40 ரூபாய் அதிகரித்து 14,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும்
உங்களுடன் மை இந்தியா.